இப்போ போய் பறக்க சொல்லிட்டாரு. எங்க பறக்கிறாங்க சுந்தரர்? திருநாவலூர். திருமுனைப்பாடி நாடுன்ற நாடு, சின்ன நாடு, அதுக்குள்ள இருக்கிற திருநாவலூர். இப்போ வந்து நமக்கு பன்ருட்டி கிட்ட இருக்கும், உளுந்தூர்பேட்டை பன்ருட்டி போற ரூட்ல இருக்கும் திருநாவலூர் கோவில் ஊரு. அந்த ஊர்ல சுந்தரர் வந்து சடையனார், என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோட் அன்னவனாம் ஆரூரின் அடிமை கேட்டு வைப்பார் ஆரூரில் நம்மானுக்கு அன்பனாவார். குழந்தை இன்னைக்கு முதல்ல பாடின திருத்தொண்ட திருவந்தாதிதான், அந்த திருத்தொண்ட தொகை தான் இந்த சைவத்துக்கு தேசிய கீதம். 63 நாயன்மார்கள் பேருமே அவர் சுந்தரர் எடுத்து கொடுத்தது. அதுல கடைசியா தன்னோட பெற்றவங்களோட பேரும் அவர் சொல்லியிருப்பாரு. அவங்களும் நாயன்மார்கள்ல நம்பியாண்டார் நம்பர் சேர்த்தார். அந்த திருநாவலூர்ல ஆதி சைவ முப்போதும் திருமேனி தீண்டுவார். சிவபெருமானுக்கு வழியா பரம்பரையா தொண்டு பண்ணிட்டு இருக்க கோயில்ல சிவாச்சாரியர்கள் குளத்துல அந்த சடையனார் அப்படின்றவர், சடையனாரும் பெருமானோட பேர் தான், அம்மா பேரு இசைஞானியார். அவங்களுக்கு அழகான அந்த குழந்தையா சுந்தரர் வந்து பூமியில பிறக்கிறார். அவங்களுக்கு பேர் இப்போ சுந்தரர் கிடையாது, பேர் வைக்கிறாங்க நல்ல நாளா நம்பி ஆரூரர். நம்பின்னா அழகான ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம். நம்பி ஆரூரர். ஆரூரர்ன்றது அம்மா வழி பாட்டனாரோட பேர், அதையே பிள்ளைக்கு வச்சிருக்காங்க. இப்படி வச்சுட்டு அழகா அணிமணியெல்லாம் சாத்தி அதுக்கு அரஞ்சான் கயிறு கட்டி அழகு பார்த்து ஒரு 3 வயசுல குழந்தை வந்து தேர் ஊட்டி விளையாடு, நடவண்டி ஊட்டி விளையாடும் இல்லையா? அப்படி தெருவில் விளையாடும் போது அந்த திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையரையர், அவரும் ஒரு நாயன்மார் தான். அவர் வந்து குழந்தைய பார்க்குறாங்க, எவ்வளோ அழகா இருக்கு இந்த குழந்தை, இதை நம்ம எடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் அரசுன்றதுனால ஆணையெல்லாம் போய் அந்த பேரண்ட் பெற்றவங்க கிட்ட போய் கேட்குறாரு, நம்ம அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு. சரி, அவங்களும் கொடுக்குறாங்க. ராஜா வீட்டில் வளர்ந்தாலும் வைதிகப்படி அங்கே போகணும். அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய சடங்கும் சரி, அரசிலும் குமரனா இருக்கிறதுனால அந்த பயிற்சிகள் எல்லாமே கொடுத்து நல்லா வளர்றது குழந்தை. இப்போ 16 வயசு திருமண பருவம். சொல்லும் போதே பையன் கேட்டான், என்னது 16? ஆமாங்க, அந்த இது வந்து 700 800 தொடக்கத்துல திருமண பருவம் வந்துடுச்சு. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ராஜா கிட்ட வளர்ந்தாலுமே அவங்க அப்பா வந்து தான் போய் அவங்களோட முறைப்படி பொண்ணை தேடி பக்கத்துல இருக்கிற புத்தூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற சடங்கவி சிவாச்சாரியார் அவரோட பொண்ணை பேசி முடிவு பண்றாங்க கல்யாணத்துக்கு. பெரியவங்க எல்லாம் சேர்ந்துட்டு கல்யாண ஏற்பாடு நடக்குது. 2 வீட்டுலயும் பேசிட்டு அந்த புத்தூர் வந்து மனம் வந்த புத்தூர். அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து அவ்வளோ ஒரு வீட்லயும் தோரணம் கட்டி கோலம் போட்டுட்டு மணவிழாக்கு ரொம்ப சிறப்பா அந்த குழந்தை நம்பி ஆரூரர் திருமண அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வராங்க குதிரை மேல. மாப்பிள்ளை ஊர்வலத்தை பார்த்து நம்பியை காண கண்கள் 1000 வேணும்னு பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன புண்ணியம் பண்ணிச்சு, அந்த அம்மா பேரு நமக்கு பதிவு பண்ணல சேர்க்கியார். அந்த பொண்ணு என்ன புண்ணியம் பண்ணிச்சோ இப்படி அழகான மாப்பிள்ளையே, அவ்வளோ நல்ல குணமா இருக்கிற அந்த மாப்பிள்ளைய மன்னவன் திருவும் வைதிக திருவும் 2மே சேர்ந்து அந்த அழகா இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாண உற்சவம் நடக்குது. மண்டபம் கட்டி எல்லா வேலையும் நடத்து கல்யாணத்துக்கு ரெடி ஆச்சு. அன்னைக்கு எல்லா அணிமணிகளும் எல்லாரும் சாத்தி அலங்காரம் பண்றாங்க நம்பி ஆரூரை. ஆனா திருநீர் மட்டும் தன் கையால தானே பூசிக்கிட்டு, அந்த வைதிக திருன்றதும் ருத்ராட்சம் அதுக்கேற்ற அடையாளமும் இருக்கு. மன்னவர் திருநாளையும் கிரீடம் நகைகள் அணிமணிகள் எல்லாமும் கலந்து அவர் அலங்காரம் பண்ணி எனக்கு கல்யாணத்துக்கு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு நிறுத்து சினிமால எல்லாம் வரும்ல அந்த மாதிரி வந்துட்டாரு. ஏற்கனவே மேல பார்த்தது 2 பொண்ணுங்க கமலினி. இந்த பொண்ணு அதுல சேர்த்து கிடையாது, இது வேற ஒரு கல்யாணம். இங்க ஏற்பாடு நடக்கிறது. பெருமான் வந்துட்டாரு. எப்படி வராரோ வயோதிகர் அழகா இங்க அழகா இருக்கிற அந்த வயசான அந்த மூப்பு அழகா இருக்கு அப்படின்னு சேர்க்கிறாருங்க பதிவு பண்ண. நமக்கு காந்தி மகாத்மானாலும் சரி, மகா பெரியவானாலும் சரி, குருமார்கள் எல்லாம் வயசான காலத்துல அவங்களோட அனுபவமும் அந்த கடவுளோட அருளும் கடந்து ரொம்ப அழகா தெரிவாங்களா. அப்படி ஒரு வயசானவரா வந்து கல்யாணத்தை நிறுத்து. யார் இப்படி வந்து
நீ என்ன பைத்தியக்காரனா, கல்யாணத்துல வந்து இப்படி வந்து நிறுத்துறீங்க, பித்தா அப்படின்னு. நீ பித்தன்னு சரியா சொன்னாலும் சரி, பேயன்னு சொன்னாலும் சரி, நீ எனக்கு அடிமை. யாராவது மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா இருப்பாங்களா? எந்த ஊர்ல இருக்குன்னு இப்படி வந்து பித்தன்னு சொல்லு, இப்படி வந்து பேசுறீங்க. இல்ல இல்ல, நீ என்னோட அடிமை தான், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரமா காட்டு அப்படின்னு எக்ஸி அவரை ஓடிட்டு இருக்காரு. அந்த வயசானவர் ஓடுறாரு, இந்த குமரனால பிடிக்க முடியல, துரத்திட்டு ஓடுறாரு. மண்டபம் போல அங்க இங்க ஓடி பிடிச்சிட்டாரு. அறிமுடி காண முடியாத பெருமானை யாராவது பிடிக்க முடியும்னா சுந்தரரால மட்டும்தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அவர் எட்டி பிடிச்சி பறிச்சு அந்த ஓலையை கிழிச்சிட்டார். கிழிச்சாச்சு. இப்ப சாட்சி இல்லை. இப்ப மறுபடியும் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, என்ன இல்லை, அவன் எனக்கு வழி வழியா அவன் அடிமை, அவன் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, நீயே அடிமை, நீ கேட்டா நான் பதில் சொல்லணுமான்னு அவருக்கும் இது பண்ணிட்டாரு. மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க, இல்லை நீ எந்த ஊர்? நான் திருவெண்ணைநல்லூர். சரி, அங்கே பெரிய ஒரு நீதிமன்றம், அறங்கூறும் அவையம் அப்படின்னு நீதிமன்றம் இருக்கு, நம்ம அங்கே போவோம் அப்படின்னு வழக்கு எல்லாருமே கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாங்க. வெண்ணைநல்லூர்ல போய் அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆட்சியில், ஆவணத்தில், சாட்சியில் மூணுத்துல ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் அவனை அடிமைன்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று இருக்கா? ஆட்சியில்னா இப்போ ராமாயண காலத்துல 14 வருஷம் பரதன் முழுக்க ஆண்டிருந்தாங்கன்னா அது பரதனுக்கே சொந்தம். அது வந்து தெரிஞ்சுதான் மந்திரை அப்படி கேட்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள ராமர் வந்துடுற மாதிரி தான். அதே மாதிரி துவாபர யுகத்துல 13 காலம், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம், 13 வருஷம் முடிச்சதுன்னா அது அவங்களுக்கே உரிமைன்ற மாதிரி ஆட்சியில் இருக்கும். இப்போ வந்து 12 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னா இல்லை. ஆவணத்தில் ஆவணம் இருக்கு, அதுதான் கிழிச்சிட்டோமே அப்படின்னு சுந்தரர் பார்த்துட்டு இருக்காரு. நம்பியாரூரர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு இருக்கு, காட்டுங்க. அவன் கிழிச்சிடுவான். இல்ல கிழிக்க மாட்டாங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க காட்டுங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவரு இன்னொரு எடுத்துட்டு, அது வந்து படி ஓலை, ஜெராக்ஸ் காப்பி. முதல்ல ஜெராக்ஸ் எடுத்ததும் சுவாமி தான். அது வந்து காட்டினது படி ஓலை, மூல ஓலை மாட்சியில் காட்ட வந்து அப்படின்னு சொல்லி இங்க வந்து காட்டுறாங்க. இதுல இருக்கிறது, நானும் திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு, இப்பதான் அவர் பேர் வச்சாரு. அதுக்குள்ள இவர் சுவாமி வந்து அந்த ஓலையில இவரோட பேர் என்னவா, திருவெண்ணைநல்லூர் பித்தன். இந்த பித்தனுக்கு ஆரூரர் வழி வழியா நாமும் என்னுடைய சந்ததிகள் எல்லாருமே இவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி இருமொழியால், மனம் மொழியால் நல்லா சுவாதீனமா நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலையில இருக்கு. அதுல கையெழுத்து போட்டிருக்கு, சாட்சி கையெழுத்தும் இருக்கு. இது உன்னோட தாத்தா கையெழுத்து தானா பாரு அப்படின்னு. அவன் தாத்தாவையே பார்த்திருக்க மாட்டான், அவன் கையெழுத்து எப்படி தெரியும் அப்படின்னு அந்த கிழவனார் நல்லா முதல்ல அப்படி கோர்ட்ல நிக்க முடியாத அளவுக்கு கேஸ் வாதாடுறோம். முதல்ல அவர் தான் வாதாடிட்டு இருப்பாரு, இல்ல அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் உள்ள பதிவு அலுவலகத்துல இவரோட பழைய ஓலைகள் ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்து அவங்க தாத்தா போட்டது ஏதாவது பழையது மேட்ச் ஆகுதான்னு போய் பாருங்க. அவங்க போய் எடுத்துட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துல எல்லாரும் போய் பழைய ஓலைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தப்போ நம்பியாரோட கையெழுத்து ஒத்து போகுது. அதுல சாட்சி கையெழுத்து இப்போ அந்த நீதிமன்றத்துல அறங்கூறும் அவையத்துல இருக்கிற வயசானவங்க 90, 95 இருப்பாங்கன்னு அவங்களோட கையெழுத்து, ஆமா இது எங்க கையெழுத்து தான், ஆனா எப்ப போட்டு வந்தான்னு தெரியல அப்படின்னு இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. அந்த கையெழுத்து முதல்ல இருக்கிறவரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார், 2வது இருக்கிறவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் நாவுக்கரசு பெருமான். இவருக்கு ஓலையை காட்டி ஆட்கொண்டார். ஓலையை காட்டி அவரோட, நீங்க எனக்கு நம்பியாரூரரே உங்க கேஸ் தோத்து போச்சு, எல்லாமே அந்த கிழவனாருக்கு ஒத்து போகுது, நீங்க அவருக்கு அடிமை தான். நீங்க அவருக்கு இதுக்கு மேல நான் என்னன்னு சொல்ல முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணணும்? உங்க வீடு எது? இதுதான், இங்கதான் திருவெண்ணைநல்லூர்ல இருக்கிற பெரிய வீடு என்னோட வீடு தான். சரி வாங்க போவோம் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. ஊரை எல்லாருமே சேர்ந்து அவர் பின்னாடி, இங்க நான் உங்களை பார்த்தது இல்லையே, தினந்தோறும் என்ன உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா இங்க என்ன பார்த்தது இல்லையா, சரி வாங்க அப்படின்னு எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு அவர் நடந்து கோவிலுக்குள்ள போறாரு. கோவிலுக்குள்ள ஒரு படியா தாண்டி கர்ப்பகிரகம் தாண்டி போய் உள்ள போய் மறந்துடுறாரு. அந்த பெரியவரை அணிஞ்சுக்கிட்டு வந்த காலனி இப்பவும் அந்த கோயில்ல கர்ப்பகிரகத்துல கருவறையில கண்ணாடி மண்டபம் பக்கத்துல வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த வயசானவர் சுந்தரர் ஆட்கொண்டவர். இதெல்லாம் வெறும் கதையா சேக்கிலார் தேடி பிடிச்சி பதிவு பண்ணி நமக்கு அவ்வளவுமே ரெக்கார்டோட இருக்கிறது தான் இதெல்லாம். நம்புறவங்களுக்கு தான் பெருமை. அந்த
உள்ள போய் மறைஞ்சிட்டாரு. தூக்கி வாரி போயிடுச்சு நம்பியாரூருக்கு. ஐயோ வந்தது பெருமானா, தெரியாம அவர் என்னென்னமோ பேசிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே பெருமானே அப்படின்னு உள்ள இருந்து இப்போ வந்து காட்சி, இவருக்கு மட்டும் காட்சி, மற்றவங்களுக்கு எல்லாம் காதலை கேட்குறாங்க. முன்னம் நீ என்னுடைய தோழன், என்னுடைய அருமை, கைலாயத்துல இருந்து நீ வந்து இங்க வந்து எதுக்கு வந்திருக்கன்னா, தமிழால அர்ச்சனை பாட்டே ஆகும். அதனால் சுந்தரா மண் மீது நீ என் கூட வன்மை பேசி நீ வன் தொண்டர் என்ற நாமம் பெற்றாய். மற்ற என் மீது அன்பினால் அர்ச்சனை பாட்டே ஆகும். அதனால் மண்மேல் என்னை சொற்றமிழ் பாடு என்றால் தூமறை பாடும் வாயால். வேதம் எல்லாம் அவனை பாடிட்டு இருக்கானா, அவன் என்னை பாடு, தமிழால பாடு அப்படின்னு தேடி கேட்டு வாங்கி பாடி அப்ப ஆரம்பிச்சதுதான். ஐயோ உன்னை நான் பாடுறதா எப்படி பெருமானே, எனக்கு பாடுறதுக்கு தெரியாது. வழக்கம் போல சுந்தரருக்குன்னா ஸ்டார்டிங் டேபிள் பெருமான் தான் எப்பவுமே எடுத்து கொடுப்பேன். இதை இப்ப சொன்னி அதே பாடு திட்னி. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். இல்ல பரவாயில்ல, நீ அது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, யாரும் என்ன சொன்னது இல்லை, பித்தா அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாரு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள், வைத்தாய் பெண்ணை நல்லூர் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. உனக்கு